கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். வருடத்தின் பாதியிலே நின்று கொண்டிருக்கிறோம். 6 மாதங்களை கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இப்பொழுதும் ஒரு 7வது மாதம் ஜூலை மாதத்தை காணும்படியாய் கர்த்தர் நமக்கு ஒரு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 49ஆம் அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இந்த வேத பகுதியினுடைய கடைசி வார்த்தையை பாருங்க. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நான் உன்னை மறப்பதில்லை என்கிற வார்த்தை மிகவும் ஒரு பழைய அல்லது ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தை. ஸ்கூல் டேஸ்ல பாருங்க, படிக்கும் பொழுது பக்கத்துல உட்காருக்கிற ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொல்லுவோம், யார் உன்னை மறந்தாலும் நான் கண்டிப்பா உன்னை மறக்க மாட்டேன். காலேஜ் டேஸ்ல சொல்லுவோம். ஆனா அந்த பள்ளி நாட்கள், ஸ்கூல் நாட்கள் முடிந்த உடனே ஒருவர் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது. அதுக்கப்புறம் காலேஜ் டேஸ், அந்த கல்லூரி நாட்கள்ல இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இதோட விட்டுறக்கூடாது, இந்த கேம்பஸோட இருந்துடக்கூடாது, லைஃப் லாங் டச்ல இருக்கணும். ஆனால் சில சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் இப்படி என்று எல்லாமே மாறிவிடும். பாருங்க, உலகத்திலே எத்தனை பேர் மறக்க மாட்டேன்னு சொன்னாலும் ஆனா ஒரு கட்டத்துல மறந்துடுறாங்க. ஒரு சிலர் வித்தியாசமா கவிதைகள்லாம் கூட எழுதிருவாங்க. நீங்க கேட்டிருப்பீங்க, நினைக்க மறந்தால் தானே மறக்க நினைப்பதற்கு அப்படின்னு சொல்லிலாம் எழுதுவாங்க. ஆனா ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள், இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் இந்த சூழ்நிலையில, என்ன சூழ்நிலையில, எல்லாராலும் மறக்கடிக்கப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை இந்த ஜூலை மாதம் உங்களை நோக்கி வரக்கிறது. நான் உன்னை மறப்பதில்லை. அதுல அந்த வார்த்தையை பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அழுத்தமா சொல்றாரு. அவர்கள் மறந்தாலும், அவர்கள் என்ற இடத்துல நீங்க எதை வேணா போட்டுக்குங்க. உதாரணத்துக்கு, நான் நம்பினவர்கள், என் குடும்பத்தார், அல்லது நான் நேசித்தவர்கள், எனக்கு பிரியமானவர்கள், என் நண்பர்கள், என் உறவுகள் என்று எதை வேணா நீங்க போட்டுக்கலாம். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை கர்த்தர் சொல்றாரு. இந்த வசனத்தை ஆண்டவர் எடுத்து சொல்லும் பொழுது யாரை ஒப்பிட்டு சொல்றாரு பாருங்க. முதல் பகுதி இப்படி சொல்லுகிறது: ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? இது நடக்குமாங்க? இந்த உலகத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? வாய்ப்பே இல்லை. எப்படிங்க ஒரு ஸ்திரீ தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காம தன் பாலகனை அல்ல தன்னுடைய பிள்ளைய மறப்பாங்களா? மறக்க வாய்ப்பே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை அப்படி அவள் மறந்தாலும் அல்லது அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. யாருக்கு இந்த வாக்குத்தத்தம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் சற்று ஒரு வசனத்துக்கு முன்னாடி நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 14வது வசனம், சீயோன் என்ன சொல்லுதான்? கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒரு பெரிய லிஸ்ட் சொன்ன பார்த்தீங்களா, நண்பர்கள், உறவுகள், அதோட சேர்த்து இன்னைக்கு முக்கியமா நான் சொல்றாங்க, ஆண்டவர் கூட என்ன மறந்துட்டாருங்க. ஏன்? என்ன ஆசீர்வதிக்கலையே, நான் நல்லா இல்லையே, வருமானம் இல்லை, கடன் மாறல, வியாதி மாறல, பலவீனம், சூழ்நிலை மாறல, ஒரே சண்டை, பிரச்சனை. அதனால என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? ஆண்டவர் கூட என்ன மறந்துட்டாருங்க. அப்படி சொல்லுகிற நிலையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் அந்த வார்த்தை. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அவர்கள் மறந்தாலும், நீ நம்பினவங்க மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அதனால ஆண்டவர் மறந்துட்டான்னு மட்டும் சொல்லாதீங்க. நீங்க வேதத்துல பாருங்க, ஆண்டவர் கொடுக்கிற ஒரு மிக முக்கியமான வாக்குத்தத்த வசனங்களை கவனிங்க. உங்களோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, இதோ உலகத்தின் முடிவு பரியந்த உங்களோடு கூட. நம்ம கூட இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் நம்மளை எப்படிங்க மறப்பார்? எப்படி மறப்பார்? அதுவும் அந்த அடுத்த வசனத்துல பாருங்க, உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லிட்டு நிறுத்தல. 16வது வசனம் சொல்றது, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை என்ன பண்ணிருக்கிறேன்? வரைந்து இருக்கிறேன். அது எப்பேற்பட்ட கையா இருக்கும். இப்ப நான் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், என்னை அவருடைய உள்ளங்கைகள்ல வரைந்திருக்கிறார். ஓகே, நான் அவருடைய உள்ளங்கைகள்ல வரையப்பட்டிருக்கேன். இந்த வசனத்தை வாசிக்கிற எல்லாருக்குமே அதான பொருத்தம். ஒவ்வொரு கரத்துல எத்தனை பேரை வரைய முடியும்? கிட்டத்தட்ட இந்திய தேசத்துல மட்டும் 100-130 கோடிக்கும் அதிகமான பேர் இருக்கிறாங்க. உலகத்துல எடுத்துக்கிட்டா எத்தனை கோடி, எத்தனை பில்லியன் தாண்டி போகும் தெரியாது. அத்தனை கோடி ஜனங்களை உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிற தேவன் அவர் எப்படி மறப்பார்?
எப்படி மறப்பார்? ஆனா இன்னைக்கு நிறைய பேருடைய சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. வேதத்துல தாவீது என்கிற ஒரு மனுஷன் சொல்லுகிறார், அவருடைய வாழ்க்கையை பாருங்க. சங்கீதம் 31 சங்கீதம் 12வது வசனம், செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். இன்னைக்கு நிறைய பேர் இந்த செய்தியை பார்க்கறவங்க அப்படிதான் இருப்பீங்க. அடிகழியோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன் அப்படின்னு வேதனையோடு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களை மறக்காத தேவன் ஒருத்தர் இருக்கிறார். உங்களை நேசிக்கிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். உங்களை உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லாரு, நான் உன்னை மறப்பதில்லை. அது மாத்திரமல்ல, இன்னொரு பகுதியிலே யோபை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது யோபு தன்னுடைய அனுபவத்தை குறித்து சொல்லுவார். யோபு புத்தகம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம், என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். பாருங்க, இங்கும் அவர் எவ்வளவு அழுத்தமா சொல்றாரு. என் பந்து ஜனங்கள் யாருங்க? என் உறவுகள். என்னை விட்டு என்ன பண்ணிட்டாங்க? விலகி போயிட்டாங்க. என் சிநேகிதர் எல்லாம் என்ன மறந்துட்டாங்க. இந்த உலகத்திலே பயன்படுத்தப்பட்ட அல்லது வேதாகமத்திலே பிரகாசித்திருக்கிற நபர்கள் நீங்கள் ஒவ்வொருவராய் எடுத்து பாருங்கள், அவர்கள் மறக்கப்பட்டார்கள். ஒருவேளை இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் உங்களுடைய உறவுகளால், நண்பர்களால் அல்லது சூழ்நிலையால், சந்தர்ப்பத்தால் நீங்கள் மறக்கப்பட்டிருக்கிறீர்களா? கவலையப்படாதீங்க. நீங்க மறக்கப்பட்டதற்கு நன்றி சொல்லுங்க. ஏன் தெரியுமா? அப்பதான் உங்களை மறவாமல் ஒருவர் இருக்கிறார் என்பது உங்களுக்கு புரியும். ஆகவே இந்த ஜூலை மாதம் கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க மறக்க மாட்டார். உங்களை உயர்த்த மறக்க மாட்டார். கர்த்தர் உங்களை வாழ வைக்க மறக்க மாட்டார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த, உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க அவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். ஆக கர்த்தர் உங்களை மறப்பதில்லை. அவர் சொல்றார் பாருங்க, நான் உன்னை மறப்பதில்லை. ஆகவே மறக்காத தேவன் நமக்கு இருக்கிறார். தயவு செய்து இனி கலங்காதீங்க, திகைக்காதீங்க. இந்த மாதம் முழுக்க இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு தொடர்ந்து விசுவாசித்து முன்னேறுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என்னோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? நாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையை மறக்க நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஜெப வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த அந்த புதிய மாதம் ஜூலை மாதத்திற்காக நன்றி. இந்த மாதமும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீர். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எங்கள் வாழ்க்கையிலே இந்த செய்தியை என்னோடு கூட கேட்டு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை என்னுடைய கரத்துல கொடுக்கிறேன். அவர்கள் விசுவாசிக்கட்டும். யார் என்னை மறந்தாலும், என் நண்பர், என் உறவுகள், நான் நம்பினவர்கள், என் சூழ்நிலை யாரால் நான் மறக்கப்பட்டாலும் நான் கவலைப்பட மாட்டேன். என்னை மறக்காத தேவன் ஒருவர் இருக்கிறார். என்னை ஆசீர்வதிக்க மறக்காத தேவன், என்னை உயர்த்த மறக்காத தேவன். ஆகவே நீர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்பி ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நீர் மறக்கிற தேவன் அல்ல என்ற ஒரு வாக்குத்தத்தம் எங்கள் இருதயத்தை இந்த மாதம் முழுக்க தேற்றட்டும். நீர் வாக்கு பண்ணினவர். நீர் வாக்குத்தத்தத்தை மறப்பதில்லை. உம்முடைய வார்த்தைகளை நீர் மறப்பதில்லை. நீர் நிச்சயம் நிறைவேற்றுவீர். தொடர்ந்து செய்தியை கேட்ட, விசுவாசத்தோடு ஜெபித்த, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஜூலை மாதம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினது போல ஏசாயா 49:15, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆகவே மறக்காத தேவன் இந்த மாதம் முழுக்க ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை நடத்த போகிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்க மறப்பதில்லை, உங்களை வாழ வைக்க மறப்பதில்லை, உங்களுக்கு நன்மை செய்து உங்களை சந்தோஷப்படுத்த ஒருபோதும் அவர் மறப்பதில்லை. இப்படிப்பட்ட தொடர்ந்த வாக்குத்தத்த வசனங்கள், நல்ல விசுவாசமான வார்த்தைகள் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் எங்களுடைய ஜயன் மீடியா மீஞ்சூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வார்த்தை உங்களை தொட்டிருக்கும் என்று சொன்னால், ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொன்னால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இதை குறித்து உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.